கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிப் பிரகாஷாபிஹி ஆவித்யன் நிகதந்தமஹ. இந்த ஸ்லோகம் ஆழ்வார்களிலே கடைசியாக பிறந்த திருமங்கை ஆழ்வாரின் பெருமை பேச வந்தது. கலியின் கொடுமையை முடித்து வைப்பவர், நம்முடைய பாபங்களத்தனையும் தன்னுடைய பாசுரங்களால் ஒழிக்கக்கூடியவர் திருமங்கை ஆழ்வார். நீலன், கலியன், பரகாலன், மங்கை மன்னன், ஆலிநாடன் என்றெல்லாம் இவ்வாழ்வாருக்கு பல திருநாமங்கள். 6 பிரபந்தங்களை இவர் பாடியுள்ளார். நம்மாழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்களை இயற்றினார், 4 வேதங்களுக்கு சமமாக. அதப்போல் 6 அங்கங்களுக்கு சமமாகத்தான் 6 பிரபந்தங்களை திருமங்கையாழ்வார் இயற்றினார். அதிலே ரொம்ப பெரிய திருமொழி. இதில் எத்தனையோ திவ்யதேசங்களுக்கு திருமங்கையாழ்வார் பல்லாண்டு மங்களாசாசனம் பண்ணியுள்ளார். அவருடைய திருவாக்கில் வந்த ஓர் திருத்தலத்தை தான் தற்போது நாம் அடைந்துள்ளோம். சில நாட்களுக்கு முன்னால் ஜட்டாயு மோட்சத்தை பற்றி பார்த்தோம். இப்போது ஜட்டாயுவுக்கு ஈமச்சடங்குகளை செய்த தலத்தையே அடைந்துள்ளோம். கும்பகோணத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளம்பூதங்குடி அழகான சிற்றூர். 2 திவ்யதேசங்கள் அருகருகே உள்ளன. ஒன்று புள்ளம்பூதங்குடி, மற்றொன்று ஆதனூர். அதிலே புள்ளம்பூதங்குடியைத்தான் தற்போது அனுபவிக்கப் போகிறோம். இங்கே ராமன் சதுர்புஜனாய் சயன திருக்கோலத்தில் உள்ளார். வல் வில் இராமன், வலிய வில் படைத்தவன் ராமன் பகவான். நாச்சியார் ஹேமாப்ஜ நாயிகியா பொற்றாமரையாள் என்னும் கூறுகிறார்கள். ஹேமாப்ஜவல்லி, ஹேமாம்புஜம், ஹேமாப்ஜ நாயிகா என்னெல்லாம் திருநாமங்கள் பெற்றவர். இந்த திருக்கோயில் அகோபில மடம் ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய ஆதீனத்தில் நன்கு நடத்தப்பட்டு வருகிறது. எங்கும் ராமனை நின்ற திருக்கோலத்தில் தரிசிக்கலாம். கோதண்டராமனாக அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பார் பட்டாபிஷேக ராமனாக. ஆனால் இந்த திருத்தலத்தை சயன திருக்கோலத்தில் ராமன் உள்ளார். காண்பதற்கு அரிதான திருக்கோலம். கோயில் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது. பூதபாண்டியன் என்னும் மன்னன் இத்திருக்கோயிலுக்கு நிறைய தொண்டுகளை செய்துள்ளார். ஆகவே பூதங்குடி என்னும் பெயர் வந்திருக்கலாம். அல்லது புல் என்றால் பறவை, அம் என்றால் அழகிய, பூத உடல், இறந்த உடல். பறவையான ஜட்டாயுவனுடைய இறந்த உடலுக்கு ஈமச்சடங்குகளை ராமன் செய்த இடமாதனால் புள்ளம் பூதங்குடி என்னும் பெயர் வந்திருக்கலாம். திருமங்கையாழ்வாரால் 10 பாசுரங்கள் பல்லாண்டு பாடப்பட்ட எம்பெருமான். வாயிலில் துவஜஸ்தம்பம், பலிபீடம். இங்கெல்லாம் விழுந்து வணங்கிக் கொண்டு கோயிலுக்குள் செல்கிறோம். ஆஞ்சநேய சுவாமி அஞ்சலி ஹஸ்தத்தோடே அனைவருக்கும் அனுகிரகிக்கிறார். தனித்த ஆச்சாரியர்கள் சன்னதியில் ஸ்ரீ வேதாந்த தேசிகனும் ஸ்ரீமத் அழகிய சிங்கரும் எழுந்துருளி உள்ளார்கள். அவர்களையும் தரிசித்துக் கொண்டு கருடனை வணங்குகிறோம். ராமனுக்கு கருடனா? ராமனுக்கு ஆஞ்சநேயர் புரிகிறது. ராமன் யுத்தத்தில் இருந்தபோது கருடன் வந்துதானே நாகபாசத்தை எல்லாம் விடுவித்துக் கொடுத்தார். கருடனே ராமனுக்கு தொண்டு புரிந்திருக்கிறார். இத்திருக்கோயிலில் நிறைய வாகனங்கள் உள்ளன. நல்ல பெரிய வாகனங்கள். கருட வாகனம், ராமனுக்கு இருக்கும் திருவடி ஆஞ்சநேயர் வாகனம், சதுர்தந்தி 4 நீண்ட பற்களோடே 4 தந்தங்களோடு இருக்கும் யானை, யான வாகனம், ஆதிசேஷ வாகனம். இவர்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டோம். அருகில் விஸ்வக்சேனர், நரசிம்ம பெருமான் இருவரும் உள்ளார்கள்.
நடுவே ஆடும் கண்ணன் திருக்கோலம். கோயில் ரொம்ப ஆச்சரியமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. நீண்ட பிராகாரங்கள், வாயிலில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருந்து ராமனை சேவிக்கலாம். அவ்வளவு ஒரு பெரிய திடல். இதைத்தானையும் தரிசித்து கொண்டு உள்ளே இனி தாயாரையும் பெருமாளையும் யோக நரசிம்மரையும் சேவிக்க புகுகிறோம். அதற்கு முன்பாக நாம் வாலிவதை படலம் கம்பராமாயணத்தின்படி பார்த்து வந்தோம். வாலி அடிபட்டு கீழே விழுந்தான். தன் நெஞ்சில் தைத்த பாணத்தை எடுத்து பார்த்து ராம என்னும் 2 எழுத்துக்களை கண்ணுற்றான். ராமன் ஓர் கணை தொடுக்க வாலி பல கேள்வி கணைகளை தொடுக்கிறான். ராமா, ஏன் மறைந்திருந்து கொன்றாய்? நான் மற்றொருவனிடத்தில் சண்டை போட்ட போது என்னை ஏன் அடித்தாய்? உமக்கும் நமக்கும் எந்த சண்டை, முன்விரோதம், பரிச்சயமே கிடையாது. என்னை வேட்டையாட வந்தால் தோலுக்கா, மாம்சத்துக்கா, நகத்துக்கா, முடிக்கா, எதற்கு வேட்டையாடினாய்? எனக்கு தண்டனை கொடுக்கிறாய் என்னால் நான் என்ன குற்றம் புரிந்தேன்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ராமன் சொன்ன பதிலை கண்டோம். இப்ப கம்பராமாயணத்தின்படி பார்ப்போம். வாலிவதை படலம். கோயியல் தருமமுங்கள் குலத் துதித்தோர்கட்கெல்லாம் ஓவியத் தெழுதவொண்ணா உருவத்தாய் உடமையன்றோ ஆவியை சனகன் பெற்ற வண்ணத்தை அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தன போலும் செய்கை. ராமா, நீ திகைத்து போனாய். என்ன செய்கிறோம் என்று புரியாமல் மறைந்திருந்து கொன்று விட்டாய். நீ பல காரணங்கள் கூறலாம், ஆனால் நான் உண்மையான காரணத்தை சொல்லுகிறேன் கேள். உன் உயிரினும் மேலான மனைவியை பிரிந்திருக்கிறாய். எந்த ஆசை கணவனுக்கும் மனைவியை பிரிந்திருந்தால் அவனால் பதட்டமில்லாமல் இருக்க முடியாது. பல பேர் பிறந்த வீட்டுக்கு செல்லுவார்கள். செல்லும்போது கணவன்தான் சமைத்து உண்ண வேண்டும். இவருக்கோ வெந்நீர் வைத்து கூட பழக்கம் இருக்காது. பால் காய்ச்சி கூட தெரியாது. ஆனால் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிக் கொடுக்க இவருடைய பெருமை மனமிடம் கொடுக்காது. ஆகவே அவள் பிறந்த வீட்டுக்கு போயிருக்கிறாள். 10 நாட்கள் ஆயின. இந்த 10 நாட்களைத்தான் நன்று சமைத்து உண்கிறேன் என்று வேணுமென்று சொல்லிக் கொள்வார். ஆனால் கையிலும் காலிலும் வெந்நீர் சுட்ட எண்ணெய் பொரித்த கொப்பளம்தான் இருக்கும். இப்படித்தான் ஊர் உலகத்தில் பார்க்கிறோம். ராமன் என்ன, இந்த மனைவி கணவனுக்குள்ளேயே இவ்வளவு நெருக்கம் ஒற்றுமை இருந்து பிரிவதை தாங்க முடியவில்லையானால் அப்ப ராமன் சீதையின் பிரிவை தாங்குவானா? பிரிந்தபடியால் தான் என்ன செய்கிறோம் என்றே தெரியவில்லை போலும். கோயியல் தருமமுங்கள் குலத் துதித்தோர்கட்கெல்லாம் ராமனை பார்த்து வாலி கேட்கிறார். உங்கள் குலத்தில், இக்ஷ்வாகு வம்சத்தில், மனுகுலத்தில் பிறந்த அனைவருக்கும் தர்மம் கைவந்த சொத்து. தர்மத்திலிருந்து ஒரு நாளும் மாறமாட்டீர்கள். ஓவியத்து எழுதவொண்ணா உருவத்தாய். ஒரு சித்திரம் வரைவதற்கு உட்கார்ந்தால் ராமனை படம் வரைய முடியாதாம். அத்தனை அழகு. ஓரளவு இருந்தா படத்தில் வரும். மிதமிஞ்சி அழகாக இருந்தால் எப்படி படத்தில் வடிக்க முடியும்? ஓவியத்து எழுதவொண்ணா உருவத்தாய். இங்க நாம உற்று நோக்க வேண்டியது, நாமெல்லாம் ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொன்னா கொண்டாடுவோம், பிடிக்கலேன்னு சொன்னா ஏசுவோம், இகழ்வோம். இப்ப அம்பு தைத்து உயிருக்கு போராடி 2 நிமிஷத்துல உயிரை போகிறான் வாலி. ஆனா அந்த சமயத்துல தன் எதிரியான ராமனை பார்த்து, தன்னை கொன்றவனை பார்த்து ஓவியத்தெழுவொண்ணா உருவத்தாய், பேரழகனே என்று கூப்பிட வேண்டுமானால் எப்படி இது சாத்தியமாகிறது? ராமன் நிஜமாகவே ஓவியத்தெழுதவொண்ணா உருவத்தான். உண்மையிலேயே அழகான். நாமெல்லாம் ஒருத்தர் அழகன்னு கொண்டாடுறோம்னால் நிஜத்தில் அழகானவரா இருக்க மாட்டார். அவர் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக கொண்டாடுவேன். ஆகவே பிடிக்கலே நான் உடனே கொண்டாட மாட்டோம், இகழ்வோம். ஆனா ராமன் விஷயத்தில் பிடித்ததோ பிடிக்கலையோ அவன் அழகு உண்மையாயித்தே. உண்மையே உண்மை என்றுதானே கூட வேண்டும். இங்கே போற்றுவதோ புகழ்வதோ இல்லை, உண்மை உரைத்தல் தான் உள்ளது. ஆகவே ஓவியத்தெழுதவொண்ணா உருவத்தாய் உடமையன்றோ. உங்களுக்கு தர்மம் என்பது சொத்தாயித்தே. நீ ஏன் தர்ம மார்க்கத்திலிருந்து மீறினாய்? ஆவியை சனகன் பெற்ற வண்ணத்தை, உனக்கு ஆவி போன்ற சீதை, ஜனகன் பெற்றுக் கொடுத்த ஹம்சத்தை போன்ற சீதை, அமிழ்தில் வந்த தேவியை, அமிர்தத்திலிருந்து உருவான சீதை, பிரிந்த பின்னை அந்த சீதையை பிரிந்தாய். திகைத்தன போலும் செய்கை. என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் தவித்தாய். ஆக்கரோர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறோர் குறக்கெனத் தரசெக் கொல்ல மனு நெறி கூறிற்று உண்டோ? ஒரு அரக்கன்
உன் மனைவியை பிரித்து விட்டால் அதுக்கு பதில் பழி வாங்குவதற்கு ஒரு குரங்கை கொன்றுவிடு. இதுதான் உங்கள் மனு கூறினாரா? அரக்கன் தூக்கி போனால் அரக்கனை எதிர், குரங்கை கொல்ல வருகிறார். இதுவா மனு நீதி? இரக்கம் எங்கு உகுத்தாய் என்பால் எப்பிழை கண்டாய், உன் இரக்கத்தை எங்கு விட்டாய், என்னிடத்தில் என்ன குற்றம் கண்டாய்? அப்பா, பரகழி இது நீ பூண்டால் புகழையார் பரி கற்பாலார், இனி யார் உங்கள் இழந்த புகழை மீட்கப் போகிறார்கள் என்று பலவாறும் கேட்டான். செயலைச் செற்ற பகை தருவான் தெரிந்து அயலைப் பற்றி துணை அமைந்தாய் எனின் புயலைப் பற்றும் அறிபோக்கி ஒரு முயலைப் பற்றுவது என்ன முயற்சி? உன் மனைவி வேணுங்கிறதுக்காக சுக்ரீவனை நண்பனாக்கி கொண்டாய் என்று ராமா நீ கூறுகிறாய். ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக உள்ளது. ஒரு யானையை அடக்கி கொண்டு வர சிங்கத்தின் உதவியை நாடுவோமா அல்லது முயலின் உதவியை நாடுவோமா? யானை போன்ற ராவணன், அவனை அடக்க நீ என்னிடத்தில் வந்திருக்க வேண்டும், உடனே சீதையை மீட்டு கொடுத்திருப்பேன். ஆனா முயல் போன்ற சுக்ரீவனை நண்பனாக கொண்டிருக்கிறாய். இது நீ செய்தது நியாயம்தானா? ராமன் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு பதிலிருக்கிறான். கொல்லலுற்றனை உம்பியை கோதவர்க்கு இல்லை என்பது உணர்ந்தும் இரங்கலை அல்லல் செய்யல் உனக்கு அபயம் பிழை புல்லல் என்னவும் புல்லலை பொங்கினாய். நீ குற்றம் புரிந்தாய், உனக்கு நான் தண்டனை கொடுத்தேன். உன் காலில் விழுந்த தம்பியை கொல்ல பார்த்தாய், அவன் எவ்வளவு வேண்டினாலும் மன்னிக்க மறுத்தாய். நீ அவனையே எப்போது இகழ்ந்தாயோ, ஓட ஓட விரட்டினாயோ, காலில் விழுந்தவனை காக்க தெரியாதவன் மன்னனாக இருக்க முடியாது. ஆகையால் தான் உனக்கு தண்டனை கொடுத்தேன். தருமம் இன்னது எனும் தகைத்தன்மையும் இருமையும் தெரிந்து எண்ணலை எண்ணினால் அருமை உம்பிதன் ஆருயிர் தேவையை பெருமை நீங்கினை எய்த பெருதியோ. உனக்கு தர்மம் எதுன்னு தெரியவில்லை வாலி. தெரிந்திருந்தால் உன் தம்பி மனைவியான ருமையை நீ கவர்ந்து சென்றிருக்க மாட்டாய். இப்படி ராமன் பலவாறாக பதில் கூற உண்மை உணர்ந்தான் வாலி. மறுபடியும் மனம் மாறி கூறுகிறான். தாய் என உயிர்க்கு நல்கி தருமமும் தகவும் சால்பும் நீ என நின்ற நம்பி நெறியினில் நோக்கும் நேர்மை நாய் என நின்ற எம்பால் நவையற உணரலாமே தீயன பொருத்தி என்றான். சிறியன சிந்தியாதான் தன் சின்ன மனது மாறித்து வாலிக்கு. அவனுடைய பெருமைக்கேற்ற பெருமை படைத்தான் வாலி. என் தாய் போல பேசுகிறாய் ராமா. ஒரு தாய் மகனுக்கு எத்தனை நல்லது நினைப்படோ அதை போல் எனக்கு நல்லது நினைத்து செய்திருக்கிறாய். நான் செய்த தவறுகளையெல்லாம் உணர்ந்து விட்டேன். ஒரே வேண்டுகோள், என் மகனை உன் தொண்டனாக ஏற்றுக்கொள். இதோ அங்கதன், உன்னிடத்தில் ஒப்புவிக்கிறேன். இன்னொரு வேண்டுகோள் உண்டு. நீ நாட்டுக்கு திரும்பின விற்பாடு இங்கு நடந்த கதைகளையெல்லாம் கூறுவாய். அப்போ உன் தம்பிகள் இகழ்வார்கள். இதோ சுக்கிரீவனும் ஒரு தம்பி, நாங்களும் தம்பிமார்கள். அவன் அண்ணனை கொல்வித்தான், நாங்கள் அண்ணனுக்காக நாங்களும் உயிரை கொடுத்தோம் என்று இகழ்வார்கள். அவர்கள் அப்படி இகழ விடாதே. இன்னும் ஒன்று இறப்பது உண்டால் எம்பியை உம்பிமார்கள் தன்முனை கொல்வித்தனர் என்று இகழ்வரேல் தடித்தீ தக்கோய். அந்த மாதிரி அவர்களை பேச விடாதே. ஏனால் என் தம்பி என்னை கொல்லவில்லை, எனக்கு பெரும் உதவி புரிந்திருக்கிறான். என்னான்னு பார்க்கிறாயாராமா? அவன் சின்ன அரசான கிஷ்கிந்தை அரசை எடுத்துக்கொண்டு பெரும் அரசான ஸ்வர்க்கத்தை எனக்கு விட்டு கொடுத்திருக்கிறான். அவன் அரசை கவர்ந்தான். என்ன அரசை? வெற்றரசு, சின்ன நாடான கற்கள் போதிந்த இந்த பூமி. ஆனா எனக்கு கொடுத்ததோ வீட்டரசு, பெரும் அரசான ஸ்வர்க்கத்தையே ஈந்தான். மற்ற இனி உதவி உண்டோ? வானினும் உயர்ந்தமான கொற்றவ நின்னை என்னை கொல்லிய கொணர்ந்து தொல்லை சிற்றின குரங்கினுடும் தெரிவுறச் செய்த செய்கை வெற்றரசி எய்தி எம்பி வீட்டரசி எனக்கு விட்டான். இந்த சின்ன அரசை தான் எடுத்துக்கொண்டு பெரும் சொர்க்கத்தரசை எனக்கு கொடுத்தான். இவ்வளவு நல்லத சுக்ரீவன்கிற தம்பி பண்ணி இருக்கிறான் என்று எடுத்து கூறி படுத்து என்று கூறினான். அங்கதான் கைப்பிக்கொண்டு பூமிக்கே அப்புறத்து ஏனான் வாலி என்பதோட வாலிபத படலம் முற்று பெறுகிறது. நாமும் அடுத்த நாளுக்கு காத்திருப்போம்.